ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஆர்பிலேருந்து ஒரு குட் நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நியூ அப்டேட்டு. டிஎன்செட் எக்ஸாம் வந்து 5, 6, 7, 8, 9 நடந்தது. இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து 13லேருந்து 15 வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன. ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிக்கைகளை பரிசீலித்து உத்தேச விடை குறிப்புகள் மீது இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. மேலும் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மூலமாக நீங்கள் எப்படி கிராஸ் செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த உடனே நான் அதுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கையில் கிடைச்சோடனே சொல்கிறேன். அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக என்ன ஆக போதோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், இவ்வளோ மிஸ்டேக்ஸ் ஆகி போச்சு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 38 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாங்க. சிலர் 42 வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சிலர் சொன்னாங்க. நான் 38 வரைக்கும் பார்த்தேன், அதுக்கு பிறகு பார்க்கல. அதனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ குழப்பத்தில் இருந்தப்போ நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இது மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த உடனே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சு ஆன்சருக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்தால கட் ஆஃப் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரோஸ்டர் வைஸ் கட் ஆஃப்க்கு ஒரு சர்வே நடத்திட்டு நான் உங்களுக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்வே கட்டாயமாக கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்பேன். அதில் போய் நீங்கள் இது பண்ணி ஓரளவுக்கு நம்ம என்ன தான் மார்க் எடுக்க முடியும், கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்ததுக்கு பிறகும் டிலே பண்ணாதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஹோப் இருந்ததுன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான கிளாஸஸை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். 21ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பருக்கான தேவையான அவ்வளவு ஸ்டடி இது மட்டும் எல்லா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்ஜெக்ஷனுக்கு தெரிவிக்கிறதுக்கான எல்லா கொஸ்டின்ஸுக்கான எவிடன்ஸஸையும் நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸு. இன்னும் ஃபர்தராக ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது போக இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்தி கட்டாயமாக அப்ஜெக்ஷனுக்கு இது பண்ணுங்கள். அதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு நல்ல ஹோப் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, இறைவன் நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அதுக்கான பலன் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க.